இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுவே, தூய்மைமிகு விசுவாசத்தை அடிப்படையாகக் கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள். கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள். என்றுமுள்ள நிலைவாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள் என்று திருத்தூதர் யூதா எழுதிய வார்த்தைகளை இன்றைய வாசகத்தில் வாசிக்கிறோமே. எங்களுடைய விசுவாசம் மலையையும் தகர்த்தெறியும் அளவுக்கு இருக்கும்படி வரம் தாரும். நாங்கள் இரட்டை வேடம் போடாமல் உம்மீது ஆழமான தூய்மையான விசுவாசம் கொள்ள செய்தருளும் ஆண்டவரே. உம்முடைய அன்பை நாங்கள் மட்டும் அனுபவிக்காமல் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளும் நல் மனதை தாரும் ஐயா. விசுவாசமற்ற சகோதர சகோதரிகளுக்கு அவர்கள் உம்முடைய அன்பை சுவைப்பதற்கு நாங்கள் ஒரு சிறு கருவியாக இருக்கச் செய்யும். எங்களுக்கு தேவையான நேரத்தில் தூய ஆவியின் துணையோடு உம்மை மன்றாடும் வரம் தாரும். அவரை எமக்கு துணையாக அனுப்பும். இயேசுவே, அழிவு பாதையில் செல்பவர்களை மனம் மாற்றி உம்முடைய வழிக்கு அழைத்து வர எமக்கு தேவையான ஞானத்தை தாரும். என்றும் உம்முடைய அன்பில் நாங்கள் நிலைத்திருக்க செய்தருளும். இந்த நாள் முழுவதும் தூய ஆவியின் துணையோடு எங்கள் காரியங்களை நாங்கள் செய்திட அருள் தாரும். ஆமேன்.